ஒரு விஷயத்த தன்னுடைய கடமையா நினைச்சு செய்யறதுக்கும் கடமைக்கு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடமைக்கு ஒரு வேலையை செய்யறதுனா என்ன? ஒரு தோட்டத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தவன் அந்த தோட்டத்துல 10 அடிக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு குழி வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடியே இன்னொருத்தன் அந்த குழியில மண்ணை போட்டு மூடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த வழியா போன ஒருத்தன் கேட்கிறான், நீங்க என்னடா பண்றீங்க? குழி வெட்டுறான், நீ அதுல மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருக்கீங்க, இதனால என்ன பயன் இருக்குன்னு கேட்கிறான். அப்ப அந்த குழி வெட்டிக்கிட்டு இருந்தவன் சொல்றான், ஏன் வேலை 10 அடிக்கு ஒண்ணுன்னு குழி வெட்டிக்கிட்டே போறது, இன்னொருத்தனோட வேலை இந்த இடத்துல ஒரு செடி நடுறது, இவனோட வேலை பள்ளத்துல மண்ணு போட்டு மூடுறது. இன்னைக்கு செடி வைக்கிறவன் லீவ் போட்டுட்டான், அதனால நாங்க எங்க வேலையை செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இதுதான் கடமைக்குன்னு ஒண்ணு செய்யறது, அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்ப கடமையை கண்ணா நினைச்சு செய்யறது அப்படின்னா என்ன? ஒரு சிற்பி ஒரு அழகான சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சிலைக்கு பக்கத்துல இன்னொரு அழகான சிலை இருக்கு. தத்ரூபமா இவன் எந்த சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி இன்னொரு சிலை இருக்கு. அந்த வழியா ஒருத்தர் போனாரு. அவரு நின்றுட்டு கேட்கிறாரு, இந்த சிலை நீங்க செஞ்ச சிலையா? இந்த சிலையை பார்த்துதான் இந்த சிலையை செய்றீங்களா அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்போ சிற்பி சொல்றான், இல்ல இல்ல, இந்த சிலையும் நான் செஞ்ச சிலை தான் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்தவர் கேட்கிற, நீங்க உங்களுக்கு 2 சிலை செய்யறதுக்கு ஆர்டர் வந்திருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இல்ல, ஒரு சிலை செய்யறதுக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு. அந்த சிலையில சின்ன பழுது வந்து போச்சு, அதனால நான் வேற ஒரு சிலை புதுசா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, என்ன பழுது இருக்குன்னு சொல்லிட்டு உத்து உத்து பாக்குறாரு. அது சிற்பி பழுதுன்னு சொன்ன சிலை ரொம்ப அழகா தத்ரூபமா இருக்குது. கேட்கிற, இதுல என்ன பழுது இருக்குன்னு கேட்கிறப்ப அப்ப சிற்பி சொல்றாரு, அந்த கால் சுண்டு விரல்ல ஒரு சின்ன பிசிறு தட்டிப்புட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இந்த வந்தவருக்கு நல்லா உத்து பாக்குறாரு. வலது கால் சுண்டு விரல்ல ஒரு சின்ன பிசிறு இருக்கு. அவ்வளவு கிட்ட நின்று க்ளோஸா பாக்குறப்பதான் அது தெரியுது. சரி, அப்போ வந்தவர் நினைக்கிறாரு, இந்த சிலையை கோயில் கர்ப்ப கிரகத்துல வைக்க போறாங்க போல இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு சிலையை செஞ்சுட்டு இருக்கான், சின்ன பழுதை கூட ஏத்துக்காம அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த சிலையை கோயில் கர்ப்ப கிரகத்துல வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறான். இல்ல இல்ல, இந்த சிலையை கோயில் கோபுரத்துல வைக்க போறோம் அப்படின்னு. ஒரு கோபம், கோபுரத்துல வைக்க போறியா? எந்த இடத்துல கோபுரத்துல வைப்பேன்னு கேட்டோம். கோபுரத்துல கலசம்லாம் இருக்கும் இல்லையா, 7வது நிலை, அந்த இடத்துல நான் வைக்க போறோம் அப்படின்னு சொல்றேன். நீ என்ன முட்டாளா? இவ்வளவு பக்கத்துல நிக்கிறப்ப அந்த பிசிறி என் கண்ணுக்கு தெரியல, கோபுரத்துல உச்சியில வைக்க போற சிலையில சின்ன பிசிறி தட்டிட்டுன்னு உனக்கு காலத்தையும் உன்னோட உழைப்பையும் வீணடிச்சுக்கிட்டு இன்னொரு சிலை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கியே, யாரு இதை பார்த்து குறை சொல்ல போறா அப்படின்னு கேட்கிறான். அப்ப சிற்பி சொல்றான், இதை யாரும் பார்த்து குறை சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் செஞ்ச எனக்கு இந்த சிலையில ஒரு சின்ன பழுது இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா? நான் ஒரு டைமும் இந்த கோயில் கோபுரத்தை கிராஸ் பண்ணி போறப்ப இந்த சிலையில ஒரு பழுது இருக்கு, இந்த பழுதுள்ள சிலையை கொண்டு நான் கோபுரத்து மேல செஞ்சு கொடுத்துட்டேன்னு சொல்லி என் மனசாட்சி என்னை உறுத்தாதா அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு கடமை உணர்ச்சி பாருங்க. இந்த மாதிரி மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யறது தான் கடமையை செய்யறது. கடமைக்கு செய்யணுமா இல்ல கடமையை செய்யணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.